கருப்பசாமி ஆடி வர கொட்டு மூற சொல்லிக்கிறே 2 கிலோ கொடுத்தா ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதாவது இந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரும். இதுக்கு முன்னுக்கு உள்ள வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல தான் நம்மளுடைய அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம ரோபேரி பக்கம் போகிறது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், இங்கிட்ட லுணுகலை பக்கம் போகிறோம். அந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம், சிட்டி பஸ்ஸில். ஸோ பஸ் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பண்ணி நடந்து போவோம். நேற்று நம்ம ஒரு வீடியோ எடுத்திருப்போம், பட் நைட் டைம் அப்படிங்கிறதுனால அந்த வீடியோ வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த வீடியோவை நான் டச் பண்ணி போடுறேன். மேபி நான் எதிர்பாராமல் எடுத்த வீடியோ அது. அந்த ஒரு கிராமங்களில் வந்து என்ன மாதிரி ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இலங்கை வாழ் தமிழ் மக்கள் வந்து ஒரு சிலர் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால், நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து இந்திய வம்சாவளியினர்கள் இருக்காங்க தானே, அங்கேருந்து கலாச்சாரங்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால், இன்னமுமே 200 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து கொண்டு வரப்பட்ட இல்லை கடைப்பிடிக்கப்பட்ட இந்த வரலாற்று சம்பிரதாயங்கள் கலாச்சாரங்களை வந்து இன்னமுமே பின்பற்றிட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்களில் பெரும்பான்மை மலையகத்தில் எல்லா இடங்களிலுமே பின்பற்றிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நேற்று நைட் நம்ம ரோபேரி போயிருந்தோம். ரோபேரியில் நான் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டு தான் இருந்தேன். அதை வந்து வேறு ஒரு இதாகவே போடும் அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த டைமிங் வந்து எனக்கு அமைஞ்சிருச்சு அந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னு சொன்னால், நேற்று ஒரு பழிபூசை ஒன்று நடந்துச்சு. கருப்புசாமி அழைச்சாங்க. அப்போ கரகம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிராம வழிபாடு அப்படிங்கிறத வந்து நேற்று செஞ்சுருந்தாங்க. அது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நேற்று நைட் நடந்தது. இப்போது நான் வந்து மார்னிங் டைம் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிற பயணம். அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஒரு பர்ஃபெக்டான எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். வெளியிடங்களில் இருந்து இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை இதை பார்க்குறவங்களுக்கும் சரி, ஒரு கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எனிவே, அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கிராம வாழ்க்கை சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். எனிவே, வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு இமேஷ் வ்ளாக்ஸ். கிட்டத்தட்ட இந்த பூசையெல்லாம் நைட்டு ஒரு 6:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுனுச்சு. ஆனால் எங்களுக்கு நைட்டுக்கு ஒரு 7 மணி 7:30 மணி அந்த மாதிரி தான் அதில் கலந்துக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. இதில் பார்க்குறது கூடியதாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அம்மன் கரகம் ஒன்று பாலிச்சிருந்தாங்க. அம்மன் கரகம் பாலித்து அதில் ஒரு பெண் வந்து அம்மன் அவங்க உடலில் ஏறி அருள் வாக்கு சொல்கிற மாதிரி ஒரு பெண் வந்து பாவனை செஞ்சிட்ருந்தாங்க. அது பெரும்பாலும் வந்து எல்லா கிராம பகுதிகளிலையுமே அது இருக்குது. ஒரு பெண்ணோ இல்லாட்டி ஒரு ஆணோ அவங்களுடைய உடம்பில் வந்து அந்த அம்மன் வந்து ஏறி வாக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சாமிக்கும் பக்தருக்கும் நேரடி கருத்து உரையாடல் இருக்கும். இப்படி உரையாடும்போது அவங்களுடைய குறைகள் நேரடியாக சாமிக்கிட்ட சொல்கிறதா இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் நம்புகிறாங்க. பூசை எல்லாம் சாதாரணமாக இரவு 11 மணி வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளை வச்சுருக்க எல்லாருமே அங்கே இருந்து இந்த பூசையை கண்டுகளித்தது எனக்கு ஆச்சரியமாகவே இருந்துச்சு. அம்மன் சாமி அருளாடி முடிஞ்சதும் கருப்பு சாமி அழைக்கிற பூசை நடந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் கருப்பு சாமி அருள் வந்து ஆட துவங்கினார்.
கொஞ்ச நேரம் வேகமாக சாமி ஆடினதுக்கு பிறகு பக்தர்களும் அந்த சாமிக்கு ஏற்ற மாதிரி அவங்க உணர்ந்து அந்த உணர்ச்சியால் சாமியை அன்போட அரோகரா போட்டு வரவேற்கிறத காணக்கூடியதாக இருந்துச்சு. இது எங்கள் கலாச்சாரம், இது எங்கள் பாரம்பரியம், இது எங்களுடைய பரம்பரை சொத்து. யார் என்ன சொன்னாலும் இதை நாங்கள் விட போகிறது கிடையாது, விட்டு கொடுக்க போகிறதும் கிடையாது. எவ்வளவோ டெக்னாலஜியாகவும் சரி, இல்லை கலாச்சார ரீதியாகவும் சரி, எத்தனையோ முன்னேற்றம் அடைஞ்சாலும் தங்களுடைய பாரம்பரியங்களையும் தங்களுடைய பரம்பரையாக வழி வந்த தெய்வ வழிபாடையும் எக்காரணம் கொண்டும் இந்த மக்களும் சரி எம்மக்களும் சரி விட்டு கொடுக்கறது கிடையாது. கொஞ்ச நேரத்தில் அவர் முழுமையாக ஆடி அடங்கி மக்களுக்கு குறி சொல்ல ஆரம்பித்தார். எல்லா மக்களும் தெய்வம்தான் இறங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கையில் அவர்கிட்ட அருள்வாக்கு கேட்குறதுக்கு வரிசை கட்டி நின்னதை என் கண் கூட பார்த்துக்கிட்டு இருந்தேங்க.
வாழ் மக்களுக்கு ஒரு பெரிய சவால் ஒன்று தான். என்ன அப்படின்னா, இந்த கலாச்சாரத்தையும் இந்த பற்றுதலையும் சமய வழிபாட்டையும் அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு போய்ட்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பெரிய ஒரு சேலஞ்சாகவே இருக்குது. இப்போ இருக்க இளைஞர்கள் யாருமே இதை முன்னெடுத்து செல்கிறதுக்கு தயாராகவே இல்லை. இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு செல்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு சின்ன வீடியோவை உங்களுக்காக நான் பதிவிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா இப்போதைக்கு பூசை முடிஞ்சிருக்குது. ரொம்ப இருட்டாக இருக்கும், மூஞ்செல்லாம் கருக்கும்னு இருக்கும். நாளைக்கு ஃபுல்லாக இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் தெளிவாக போடுறேன். இருட்டில் வீடியோ எடுக்க இயலாது. நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு இதில் என்ன நடந்துச்சு என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயில்ஸாக சொல்கிறேன்.